Hello friends, welcome to Crazy Learning Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல middle term factorization பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு 4x square minus 8x plus 4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் using middle term factorization method. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு into மார்க்காட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேல மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க, கீழே அடிஷன் போட்டுக்கோங்க. சோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை இங்க எழுதிக்கோங்க. 4 4s are 16 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க மிடில்ல இருக்கிற -8 வந்து இங்க எடுத்து எழுதிக்கோங்க. சோ இப்போ நமக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் ரெண்டு நம்பர்ஸ் எழுத போறோம். அந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 16 வரணும். இந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணா நமக்கு -8 வரும். So இப்போ நம்ம factors of 16 பார்க்கலாம். 1 into 16 is 16. ஆனா இதோட addition வந்து நமக்கு -8 வராது. Next என்னது 2 8s are 16. ஆனா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா நமக்கு திரும்ப -8 அப்படின்னு வராது. So next என்ன ட்ரை பண்ணலாம், 4 4s are 16. 4 4s are 16 வருது. 4 plus 4 நமக்கு 8 வரும். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது -8. So அப்போ -4 into -4 எடுத்துக்கோங்க. So that minus into minus plus ஆயிடும். 4 4s are plus 16 ஆயிடும். So -4 into -4 plus 16. அதே சமயம் -4 plus -4 it is -8. So இப்போ நம்ம அந்த மிடில் டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்றது, எந்த ரெண்டு நம்பர் வச்சு ஸ்ப்ளிட் பண்றது கண்டுபிடிச்சிட்டோம். So இந்த பக்கம் -4 போட்டுக்கோங்க, இந்த பக்கம் -4 போட்டுக்கோங்க. So இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த இதுல இருந்து this is equal, இதெல்லாம் நீங்க ரஃப் ஸ்பேஸ்ல போட்டுக்கலாம். So this is equal to, so இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை எடுத்து எழுதிக்கோங்க, 4x square. இப்போ மிடில் டேர்ம் பாருங்க -8x. இத பாத்தீங்கன்னா -4x, நெக்ஸ்ட் -4x ன்னு சொல்லிட்டு நான் ரெண்டா இத ஸ்ப்ளிட் பண்றேன். -8x -4x -4x ஸ்ப்ளிட் பண்றேன். நெக்ஸ்ட் +4, இந்த +4 எடுத்து போட்டாச்சு. சோ நெக்ஸ்ட் this is equal to, இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு இதோ குரூப் ஆஃப் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டுத்தையும் ஒரு குரூப்பா எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கிறது 4x நமக்கு காமனா இருக்கு பாருங்க. சோ 4x இங்க எடுத்துட்டு, சோ உள்ள இதுல ஒரு x மிச்சம் இருக்கு. இங்க 4x, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு x போட்டா x4x ஸ்கொயர் வந்துரும். சோ x எடுத்துட்டு இந்த மைனஸ் அப்படியே இங்க வந்தாச்சு. 4x இங்க ஆல்ரெடி இருக்கு. சோ நான் 1 மட்டும் போட்டுக்கிறேன். சோ இந்த டேர்மே தான் உங்களுக்கு இங்கேயும் ரிப்பீட் ஆகும். சோ x -4 1 எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது -4x ன்னு இருக்கு. அப்போ இங்க -4 போட்டா -4 into x -4x வருது. minus into minus plus 4 1s are 4. So இந்த டேர்மை நம்ம இப்படி குரூப் பண்ணி இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க டேர்மை வந்து நம்ம எடுத்துட்டோம். So this is equal to, இப்போ என்ன பண்றோம், this is one term and this is another term. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது பார்த்தா x minus 1 இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. So x minus 1 நீங்க வெளில எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா so இங்க என்ன இருக்கு, ரிமைனிங் 4x இருக்கு, இங்க -4 இருக்கு. So next பாத்தீங்கன்னா this is equal to, இந்த x minus 1 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இது ரெண்டுத்துலயும் காமனா உங்களுக்கு 4 இருக்கா, into 4 into, இது ரெண்டுத்துலயும் 4 நம்ம காமனா வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் x minus 1, because 4 into x is 4x, 4 into -1 is -4. So this is equal to, இந்த நம்பரை வெளியில எடுத்துருங்க, 4 into x minus 1 into x minus 1. So this is equal to 4 into x minus 1 the whole square. So இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம் using middle term factorization method. If you like this video, keep subscribing for Crazy Learning channel. Thank you.